ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான இதுதான் பார்க்க போகிறோம். தக்காளி கடப்பா தான் பார்க்க போகிறோம். இந்த கடப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த கடப்பா, தக்காளி கடப்பா. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வந்து நான் ஒரு 6 தக்காளி சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தக்காளி வேணும்னா இன்னும் கூட 2 சேர்த்துக்கலாம். கூட நிறைய செய்கிறதா இருந்தால் இன்னும் கூட 2 தக்காளி சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி 6 தக்காளி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா இது தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு தேங்காய், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, சோம்பு வந்து கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இது கடப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, இது இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து குருமா அது மாதிரி தானே செய்வோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போ இதை வந்து அரைச்சி வச்ச தக்காளி விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ அந்த தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் அரைச்சி விழுது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான தக்காளி கடப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் சேர்க்காமலே நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சிம்லே வச்சு இப்படியே கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான தக்காளி கடப்பா ரெடி ஆகிடும். இதை நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான தக்காளி கடப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணுறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.